இந்த பக்கம் தலைதான் இருக்கணும். தலைதான். வேறங்க many happy returns of the day. stupid idiot படியில தான் ஏறி வந்த. ஏன் இப்படி கத்துற? இந்த உன் பர்த்டேக்கு பொக்கே. இருக்கலம்பூ பிள்ளையாருக்கு வைக்கிறது. அவ்வளவு பெரிய மூக்கு அவரே நாறுதுன்னு சொல்ல நீ என்ன? இருக்கலம்பூ கொழுப்பை தணிக்கும், ஊமத்தம்பூ பேச்சை குறைக்கும், வெண் தாமரை தண்டு மென்மையை கொடுக்கும், வேப்பிலை செண்டு பித்தத்தை தணிக்கும். இப்படி ஒரு மூலிகை செண்டு அன்போட முன்கூட்டியே உன் கையில கொண்டு வந்து கொடுக்கிறேன். நீ முன்கோபத்தோடு பேசி மூளை இல்லாமல் மூஞ்சியில் விட்டுகிறாயே. அப்பா எவ்வளவு மூ! இதை ரசிக்காம இருக்க முடியாது. மூஞ்சிய பாரு. பிறந்த நாளைக்கு முதல்ல கோயிலுக்கு போகணும்னு நினைச்சேனே, உன் மூஞ்சில முடிச்சிட்டேனே. ஜஸ்ட் கெட் அவுட். ஆனா ஒண்ணு சொல்லிட்டு போறேன் சுமதி. என்னது? ஹாப்பி பர்த்டே. வேற என்ன தம்பி? ரொம்ப களைச்சு போயிருப்பீங்க, காபி சாப்பிடுங்க. மனமனா ரொம்ப சூடா இருக்கு. இன்னொரு நாளைக்கு சாவகாசமா வந்து. ஐயோ ஆமா, வாசல் வரைக்கும் போய் வழி அனுப்ப சொல்றியா? மறந்தே போயிட்டே. இது புடி புடி. என்ன சார் சொல்றீங்க? முன்ன பின்ன தெரியாது கிராமத்து பையன் சுமதி பின்னாடியே சுத்துறானா, பாட்டு பாடுறானா, கலாட்டா வேற பண்றானா. பாட்டெல்லாம் பாடுறான். ஆமா. ஒண்ணு செஞ்ச என்ன சார்? என்ன? மேடத்துக்கு பிடிச்சிருந்தா 2 பேரும் கல்யாணத்தை பண்ணிச்சலாமே. முட்டாள்தனமா பேசாது. நான் நினைச்சிருக்கிறதே வேற. இப்படியே அந்த பயலை வளர விட்டோம், நான் போட்டிருக்கிற திட்டமே பாழாயிடும். சுமதி, அவர் எவ்வளவுதான் நம்மள டீஸ் பண்ணி பாடினாலும் அவர் எவ்வளவு அருமையா பாடினார் தெரியுமா? அவன் பாடினது ஒரு பாட்டு, அதுக்கு நீ ஒரு ரசிக. அவன் பாட்டு கேட்கணும்னு ஆசை இருந்தா அவன் பின்னாடியே தலையாட்டிட்டு போ, என் கூட வராது. மூலம் கலங்கிடா. நண்பன் கிட்ட எதை சொல்றது எதை மறைக்கிறதுன்னு கூட தெரியாதா உனக்கு? என்னடா சொன்ன? என்ன சொன்ன? மர்ம பிரதேசத்தில் மிதிக்காதீயா. நின்னுட்டியா நீ? அம்மா காப்பாத்துங்கம்மா, அம்மா எங்களை காப்பாத்துங்கம்மா. அவளை பத்தியே பேசிட்டு அங்கேயே பூந்துட்டிய அடைக்கலமா? நீங்க தாங்க எப்படியாவது காப்பாத்துடுங்க. மிஸ்டர், ஏன் இந்த அப்பாவிங்களை அடிக்கிற? அப்பாவிங்களா? இவனுங்களா? மூஞ்ச பாருங்க, பேரி காத்துன மாதிரி. என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? என்னடா கேட்டீங்க? வெக்கம் கேட்டவங்களா? கேளுங்கடா. சுமதி பொண்ணு நல்ல பொண்ணுடா, அதுக்கு ரொம்ப பெரிய மனசு இருக்கு, இடம் புடிச்சுக்கடா, புடிச்சு கல்யாணம் பண்ணிக்கடா. மறுபடியும் அதே வார்த்தையை சொல்றீங்க. காதல் நாராசமா பாயுது. அதை விட என்ன ஒரு பாழும் கிணத்துல பிடிச்சு தள்ளி இருக்கலாமே. நான் உங்களை பாழும் கிணறு சொல்லல. அப்படி சொல்லல. ஆனா நீ சொன்னதை அதுக்கு நிகர்னு சொல்றேன். நீங்க சும்மா இருங்க. நீங்க எதுக்கு தலையிடுறீங்க? அவன் என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா தெரியுமா? உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? பொறுக்குமா எனக்கு? நீங்க வரம்பு மீறி பேசுறீங்க. பாத்தியாடா, வரம்பு மீறிட்டானா? அவங்களுக்கு எப்படி இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? வேற யாராவது இந்த வார்த்தையை சொல்லி இருந்தா அடிச்சு கொண்டே இருப்பேன். நீயா இருக்கிறதுனால அடிக்கிறதோட விட்டேன். தோழிகளே, நீங்களே உங்க நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க. சும்மாவே சொல்லுங்க. இந்த பொண்ணை என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. கட்டிக்க முடியுமா? இது பொண்ணா? இது பின்ன பொட்டு வைக்க தெரியுமா? பூ வைக்க தெரியுமா? புடவைதான் கட்ட தெரியுமா? வெக்கப்பட தெரியுமா? சரி, ஒரு பொண்ணுக்கு தேவை யாராச்சும் மடம் நாணம் பயிர்ப்பு, இதுல ஏதாவது ஒண்ணு தெரியுமா? ஒரு அளவு தெரியாது. சரி, என்ன விடு. வேற எவனாவது உன்னை கட்டிக்குவானா? என்ன பார்த்தாவ? நீ ஒரு பொம்பளையா? பார்த்தா ஆம்பளை மாதிரி இருக்க, அதுவும் ரவுடி பையன் மாதிரி இருக்கேங்க. என்ன தைரியம் அவனுக்கு? இதுக்கு தான் நான் அப்ப இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொலு பொம்மைக்கு கூட துணியை சுத்த மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தா கேட்க என்ன செய்வான்? நீ மட்டும் பாவாடை கட்டி இருந்தீன்னா ஒரு பய வாய தோப்பனா? என்னமா அது? நீ அவன மாதிரியே பேசுறிய. அவன் என்னடானா பொட்டு வச்சுக்கோ, புடவை கட்டிக்கான்னு தெரியாததெல்லாம் சொல்றான். நீ என்னடானா தாவணி கட்டிக்காங்கறிய. அங்கிள், என்ன அங்கிள் எல்லாத்தையும் கேட்டுட்டு பேசாம உட்கார்ந்திருக்கீங்க?
இது பொம்பளைக்கு சமாச்சாரமாச்சே, அதான் சீரியஸா யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு காரி பையன் என்ன டீஸ் பண்றான்னு சொல்றேன், நீங்க பொம்பளைக்கு சமாச்சாரம்ங்கறீங்களே. டீஸ் பண்ணானா? யாரவன் சொல்லு, அவனை பேத்து. இப்படித்தான் 1961 டீசிங் கேஸ்ல ஒரு பயல பேத்துத்தான் பரமவீர் சக்கரம் வாங்கினேன். இப்ப அந்த சக்கரம் எந்த வண்டியிலங்க ஓடுது? தாயம்மா, ஆட சும்மா இருங்க. சத்தம் போட்டுட்டா நீங்க விடுற சக்கரை கதையெல்லாம் நாங்க நம்பிடுவோமாக்கோம். இவர் ரிட்டையர்டு ஆனதுக்கு அப்புறம் தானம்மா மீசையை முறுக்க ஆரம்பிச்சாரு. அங்க பாரு, அது கூட சரியா முருகாம நட்டுக்கிட்டு நிக்குது. தாயம்மா, அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு அவனை பேத்து. அப்புறம் நான் பேச மாட்டேன், மீசதான் பேசும். அது சரி, இவர் பேசுறது பத்தாதுன்னு மீச வேற பேசுமா? டேய், இங்க யாரா வேலை? சொல்லுங்கடா, யாரா வேலை? இங்க வேலை இல்லைங்க, கோலம் தான் இருக்கான். இவ்வளவு சூடா வந்திருக்கீங்களே, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். சுமதியோட தாய் மாமன். ஏண்டா, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த குழந்தைய கலாட்டா பண்ணுவீங்க? அந்த குழந்தைய நாங்க கலாட்டா பண்ணலீங்க, அந்த வேலை தாங்க பண்ணா. வேலா, மேலேயே இரு, கீழே வந்துடாத. இங்க ஒரு புல்புல் தாராமீச வந்து ஏண்டா சடாப்னா அவரா என்னடா பெருசா அமக்களம் பொண்ணு? வேலா, யாரு? இந்த புல்புல் தாராமீசக்காரரு சுமதியோட மாமாவா. இது முகத்தை பார்த்தாலே தெரியுதே. அந்த இது வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், பியூட்டிஃபுல் காஷ்மீர் மாதிரி ஒரு மீச. இது ஏதாவது சொல்லுங்களேன்டா. ஓ, நீதான் வேலைனா? என்ன சாரி சார். அவர் மிஸ்ஸுக்கு நீங்க சாரி சொல்ற? விருந்தோம்பல்டா. சரி விட்டுரு. சாரி சார். என்ன மேன் விருந்தோம்பல்? அது தமிழ் வார்த்தை சார், விட்டுருங்க சார். நீதான் வேலைனா? ஆமா சார். நான் கேட்கிற கேள்வி டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். டக் சார். உங்க அப்பா பேர் என்ன? எஸ் சார். அது அவர் பேர் வேற சார், இனிஷியல் எஸ் மாதிரி எது முதுகு அரிக்குது சார். நீதான் எங்க வீட்டு பொண்ணு கரெக்டா பண்ணியா? எஸ் சார். சார், அது அவன் குரல் சார். என்னுடைய பதில் வந்து நோ சார். நாங்க பதில் சொல்றோம் சார். சார் சார், இதுக்கு மேல அவங்ககிட்ட கேட்காதீங்க சார். மத்த ஊர்வலம் நாங்க சொல்றோம் சார். நீங்க உட்காருங்க சார். டே, கிட்ட வராத, காலம் மிதிச்சிருவாரு. சார், உங்களுக்கு காளி அண்ணனை தெரியுமா சார்? எனக்கு காளியே தெரியாது. அவங்க அண்ணன் எப்படியா தெரியும்? யாரா அந்த காளி அண்ணன்? டே, சும்மாரா, உனக்கு தெரியாது? அவர் தான்டா உங்க அப்பா. எனக்கு தெரியாம அப்பாவா? டேய் சார், கோயம்புத்தூர்ல பெரிய மில் ஓனர் காளி அண்ணன் கவுண்டர் தெரியுமா சார் உங்களுக்கு? தெரியுமே. அவர் பையன் தான் சார் இவரு. அடேடே, காளி அண்ணன் கவுண்டர் மகனா இவன்? சார் இல்ல சார், 3வது பையன் சார். இப்படிதான் சார், பேர் சொல்றது கூட கூச்சப்படுறான் சார். சார் சார் இல்ல சார், அவனுக்கு இசைனா ரொம்ப பைத்தியம் சார். கோயம்புத்தூர்ல இருந்து இளையராஜா மாதிரி ஆகணுங்கிறதுக்காக பெட்டி படுக்கெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கான் சார். சும்மாவா வந்தான்? அவங்க அப்பாவோட சண்டை போட்டு மூஞ்சிலேயே முழுக்க மாட்டான்னு சொல்லிட்டு தானே வந்திருக்கான். அவர் மூஞ்சி சரியில்லை சார். இவன் அப்பாங்கிற? இத பாரு, தலைமையில ஆசை வந்துட்டா கொலை கூட பண்ணலாமா? சிச்சி, அதை சொல்லவல்ல. சொத்து சுகம் சொந்த பந்தம் எல்லாத்தையும் திறந்துருவான்னு சொல்லுவாங்க. இவன் கூட கதவை திறந்துட்டு தான் சார் வந்தான். நீ ரொம்ப வேடிக்கை பேசுற. மிஸ்டர் வேலன், உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன சரியா தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. கூடி சீக்கிரம் ஒரு நல்ல செய்தியோட வரேன். பாய் பாய் பாய். புல்புல் தாரா போயிடுச்சு. பாவீங்களா, இப்படி டூப் அடிக்கிறீங்க? சும்மாறா, உங்க அம்மா என்ன சொல்லிருக்கு? 1000 டூப் புட்டு உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ண சொல்லிருக்கு. இப்ப எவ்வளவு ஆச்சு? 500. இன்னும் 500க்கு என்ன சொல்றேன்னு தெரியாம அலையிறோம். அதுக்காக இப்படியா? என்ன பேரு? காளி அண்ணன் கவுண்டர். அந்த மாதிரி யாருமே இல்ல இருக்கார், மில் ஓனர். டேய், இப்போ வந்துட்டு போனது சுமதியோட மாமா மட்டும் இல்லடா, ரிட்டையர்ட் போலீஸ் ஐஜி. இப்ப கோயம்புத்தூர்ல காளி அண்ணன் கிட்ட போய் விசாரிச்சாருன்னா குட்டு வெளிப்பட்டுருமே. இப்ப என்னடா பண்றது? என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஒண்ணு பண்ணலாமா? பண்ணலாமே. இன்டர்வல் விட்டுலாமா? என்னது எல்லாம் வச்சது வச்சபடியே இருக்கு? என்னாச்சு? பட்லி, என்னடி என்ன? என் பொண்ணு இன்னுமா சாப்பிடல? நேத்துல இருந்து எதுவுமே சாப்பிடல மேடம். ஏன் ஏன்? நாங்க கேட்டதுக்கு பதிலே சொல்லாம யார்கிட்டயோ பேசுற மாதிரி பேசிக்கிறாங்க மேடம். யாருக்கிட்டயோ பேசுற மாதிரியா? ஓ, 20 வருஷத்துக்கு முன்னால நானும் இதே மாதிரிதானே பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த சொட்டத்தல கிளவி மட்டும் வெள்ளி மாதிரி நடுவுல வந்து என் காதல் கூட்ட கலைக்காம இருந்திருந்தா என் வாழ்க்கை நேரம் எப்படி எப்படியோ இருந்திருக்கும். வெத்தலைப்பட்டி வெள்ளச்சாமி, இது பாருங்க பட்லி, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இனிமே என் பொண்ணுக்கு நீங்க யாரு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது. அவ எப்படி வேணாலும் இருக்கட்டும், யார்கிட்ட பேசுற மாதிரி வேணாலும் பேசிக்கட்டும். அவ மனசுக்குள்ளேயே பேசிக்கிறதோடைய அர்த்தம் எனக்கு மட்டும்தான் தெரியும்.
சுமதி சுமதியா இது? அடே அப்பா! ஐயோ வெக்கம்மா! நீ பிறந்து இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது வெக்கப்பட்டிருக்கியா? புடவைய கட்டின உடனே இந்த வெக்கம் எங்க இருந்துதான் இப்படி ஐயோ வெக்கப்படுறியே! ஐயோ இந்த சந்தோஷத்தை நாள் தாங்க முடியலையே. நான் இப்ப உடனே சுத்தி போட்டாகணும். இதெல்லாம் பத்தாது. பட்லி வாங்க வாங்க. வணக்கங்க. என் பேர் நடேசன். நான் தான் ரிட்டையர்ட். அடே உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அந்த காலத்துல கேசுகளை ஓடி ஓடி பிடிச்சவராச்சே. உட்கார்ந்து பேசலாம். என்ன விஷயமா வந்தீங்க? மிஸ்டர் வேலனை பத்தி. சார் இங்க எதை பத்தி வேண்டாலும் பேசுங்க, அந்த பயலை பத்தி மாத்திரம் பேசாதீங்க. ஏன் சார் கோவப்படுறீங்க? என்ன இருந்தாலும் அவர் உங்க பிள்ளை தானே சார்? இல்ல பின்ன என்ன சார், எனக்கு இருக்கிறதா 3 பசங்க. ஒருத்தன் அமெரிக்காவில பிசினஸ் கவனிச்சுக்கிறான், இன்னொருத்தன் துபாயில குப்பை கொட்டுறான். இங்க இருக்கிற மில்லுகளை எல்லாம் இந்த வேலைனை கவனிச்சுக்க சொன்னா எனக்கு இசையில தான் விருப்பம்னு மெட்ராஸ் போயிட்டான் சார். போடா கழுதைன்னு தண்ணி தொளிச்சு விட்டேன். ஓஹோ இதானா சார்? இதுக்கு ஏன் சார் கோவப்படுறீங்க? இசையில ஆல்பம்னு வந்துட்டா கிழிஞ்சது போங்க. நீங்க என்ன அவனுக்கு சப்போர்ட்டா? இசையில விருப்பம் உள்ளவெல்லாம் இசை ஞானி ஆயிட முடியுமா? போய் அவனுக்கு புத்திமதி சொல்லி அனுப்புங்க சார். அப்போ நான் வரேன் சார். உங்க பையனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பைய விஷயத்துல சந்தோஷப்படுற ஒரே ஆள் இவர்தான் போல இருக்கு. அடாடாடா என்ன பண்ணுவது, என்ன அடக்கம் ஒடுக்கம் கும்பிட்டுக்கிட்டே வர்றானுங்க. தேர்தல் நிக்க போறானுங்களா? ஐயா தெய்வம் மாதிரி இருந்து இந்த காதல் கவராம காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றி. என்ன நன்றி 5 பேர் சொல்றீங்க? நீ ஒருத்தன் தானே சொல்லணும். பொண்ணு பேர் பாஞ்சாலியா? இல்லைங்க சுமதிங்க. பாத்தீங்களாடா உங்களால சுமதிக்கு கெட்ட பேரு. பாஞ்சாலி நல்ல பேர் தானே? ஐயா உங்களுக்கு நாங்க ரொம்ப சிரமம் கொடுத்துட்டோம். கஷ்டம்னு யார் வந்தாலும் அவங்க கஷ்டம் தீர்றதுக்கு வழி செய்யறது தான் என் குணம். இருந்தாலும் இவ்வளவு பெரிய மனுஷரை பொய் சொல்ல வச்சுட்டோமே. 501. ஏன்டா அவர்கிட்ட போய் பார் சோப் எல்லாம் கேக்குறேன்? அவன் 501வது பொய்ய சொல்றான். ஐயா 500 பொய்ய நாங்க சொல்லிட்டோம், 501வது நீங்க சொல்ல வேண்டி வந்துருச்சேங்கிறதா எங்களுக்கு. காப்பிகள் இல்ல ஒண்ணு இல்லைங்க, அசிங்கமா ஏதோ கேக்குறான். கேளு குடிச்சிட்டு போலாம். போட வரேங்க. வாங்க வாங்க. ஏய் புடவை கட்டி பொட்டு வச்சு இப்படி ஆளே மாறிட்டியே. எப்ப பார்த்தாலும் கலாட்டா பண்ணிட்டு இருந்த வேலை இப்படி ஒன்னு அடியோட மாத்துவார்னு நான் நினைச்சே பாக்கலடி. யாரு யாரு? வேற யாரும் இல்ல தாயம்மா, அந்த வேலைந்தான். உன் பிறந்த நாள் அன்னைக்கு பூச்செண்டு கொண்டு வரும்போது என் விரல்லையே டிங் 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 மீட்னானே அந்த பையன் தானே? படிய ராஜாத்தி, உன் மனசுக்குள்ள கோட்டை கட்டி குடியிருக்கிறவன் அந்த வேலைந்தான்னு இத்தனை நாள் நீ என்கிட்ட சொல்லாமே இருந்துட்டியே. நான் உங்களோட ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? சுமதியை கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப நாளா திட்டம் போட்டு நல்லவ மாதிரி நாடகம் ஆடிட்டு இருந்தேன். தாயம்மாவையும் சுமதியோட மாமாவையும் என்னால ஏமாத்த முடிஞ்சதை தவிர சுமதியை என் பக்கம் இழுக்க முடியல. அவ வேலைன்னு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னீங்கன்னா அவனை இல்லாம பண்ணிடுறான். அவசரப்படாத. அவன் யாரோ கோயம்புத்தூர் கோடீஸ்வரம் விட்டு பையனா. ரொம்ப ஜாக்கிரதையா டீல் பண்ணணும். டவுட் தான். சும்மா ஒரு பொண்ணை போய் நொய்யி நொய்யில் நோண்டிட்டு இருந்தா அவ எப்படி லவ் பண்ணுவா? கேட்டா டெக்னிக்கலு முரட்டு குதிரை அது இதுங்கிறது. என்னடா இந்த கடலலையவே பார்த்துட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? ஊருக்கு போய் விவசாயத்தையாவது ஒழுங்கா பார்க்கலாம் இல்ல? இந்த கடல் அலை ஓஞ்சாலும் ஓயும், என்னோட லட்சிய அலை ஓயாது. அந்த குரங்கு குச்சியை வச்சுட்டு நிக்குதுல்ல, அது கிட்ட கொண்டு போய் கொடுத்துடலாம். வாங்க வாங்க, நீங்க எப்படி வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சார் இந்த கல்யாணத்துக்கு நீங்க அவசியம் வந்துடணும். இந்தாங்க. கண்டிப்பா வந்துடுறேன். நீங்க தான் இந்த கல்யாணத்துக்கு ட்ரம்ஸ் வாசிக்கணும். கண்டிப்பா வாசிடுறேன். ஆமா மொத்தமா உங்க 4 பேருக்கு கல்யாணமா? ஐயா எங்க 4 பேத்துக்கு இல்ல சார், சுமதிக்கு. அப்போ வேலை சரி கூட்டிட்டு வந்துருங்க. டேய் பூச்சி இங்க பாடுறா. டேய் மனு இங்க பாடுறா. டேய் வேலா இங்க பாடுறா.
ஐ ஆர்டின்ல அம்பு விட்டு யூ போட்டிருக்கு. ஐ லவ் யூன்னு அர்த்தம். I love you. ஏன்பா நடேசா, உன் தங்கச்சி பொண்ணுக்கு என் பையனை கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ண வேண்டியது தானே? எனக்கோ கோடி கணக்கில் சொத்து இருக்கு, ஒரே பையன். அவன்கிட்ட என்ன ஒரு கெட்ட பழக்கம், கொஞ்சம் குடிப்பா, அவ்வளவுதான். இனிமே அந்த பேச்சுக்கே இடமில்ல. நம்ம கோயம்புத்தூர் காளியண்ண கவுண்டர்ல அவரது 3வது மகன் வேலனுக்கு கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். எந்த காலின கவுண்டரு? அந்த எஸ்கே மில்ஸ் காளியண்ண கவுண்டரியா? எஸ்கே மில்ஸ் காலின கவுண்டருக்கு 2 பசங்க தானேயா? ஏற்கனவே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சே. அட, இப்ப 3வது பையன்யா. 3வது பையனா? அவருக்கு ஏதியா 3 பசங்க? உன்னை எவனோ நல்லா ஏமாத்திருக்கா, நீயும் நல்லா ஏமாந்திருக்க. காலியன கவுண்டருக்கு 3 பசங்கன்னு வெளியே போய் சொன்ன, நீ எல்லாம் ஒரு போலீஸ் அதிகாரியான்னு உன்னை கிண்டல் அடிப்பானுங்க. மாமோய், வாங்க சார். நீங்க கல்யாணம் பேசி முடிக்க வருவீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். வேலன், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வாங்க சார், உட்காருங்க சார். நோ, நான் உட்காரத்துக்காக இல்ல. மிஸ்டர் வேலன், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நீங்க யாரு? சார், நான் காளியண்ண கவுண்டர் மகன் இல்ல சார். அப்படின்னா பொள்ளாச்சி ஊரு, விவசாயம், தொழில். மகாலட்சுமி அம்மா பேரு. இதை நான் எப்படி நம்புறது? அது உங்க இஷ்டம் சார். வேலன், சுமதி அப்பா அம்மா இல்லாதவ, பெரிய சொத்துக்கு சொந்தக்காரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவன் மனசு நீ கெடுத்திருக்க. இல்ல, சுமதியை நான் விரும்பினது நிஜம், அவளை அடைய ஆசைப்பட்டது நிஜம், அதுக்காக சில பொய்களை சொன்னது நிஜம். ஆனா எப்ப எங்க 2 பேர் மனசு ஒண்ணு பட்டுச்சோ அப்பவே உண்மையை நான் சொல்லிட்டேன். நோ, நீ ஒரு பித்தலாட்டக்காரன், புழுக, அயோக்கியம். சுமதியை ஈஸியா ஏமாத்திடலாம், நான் ஏமாற மாட்டேன். இப்பவே நீ இந்த ஊரை விட்டு போயாகணும். இனிமே சுமதியை சந்திக்கவே கூடாது. எனக்கு உத்தரவுப்பட நீங்க யார் சார்? நீங்க ஏதாவது பேசணும்னா சுமதி கிட்ட பேசுங்க. நான் சுமதியை காதலிக்கிறேன், அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஊருக்கு திரும்புவேன். நடக்காது. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்காது, நடக்கும் விட மாட்டேன். நடக்கும், நடந்தே தீரும். சேலஞ்ச் பண்றியா? இனிமேதான் என் சுயரூபத்தை நீ பார்க்க போற. பாரு.